வீர வணக்கம் 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 தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசிய போராளி தமிழ் தேசிய போராளி மாறன் மைக்கேலுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் தமிழ் தேசிய களத்தினிலே தமிழ் தேசிய களத்தினிலே போராடிய மாவீரன் மாறன் மைக்கேல் ராஜுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் புகழ் வணக்கம் 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 தாய் தமிழரின் புகழ் வணக்கம் தாய் தமிழரின் புகழ் வணக்கம் தாய் தமிழரின் புகழ் வணக்கம் தாய் தமிழரின் புகழ் வணக்கம் போற்றுதல் 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 மைக்கேல் ராஜன் புகழ் போற்றுதல் மைக்கேல் ராஜன் புகழ் போற்றுதல் மைக்கேல் ராஜன் புகழ் போற்றுதல் மைக்கேல் ராஜன் புகழ் போற்றுதல் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட ஒரு மாபெரும் தமிழ் தேசிய போராளி. வீட்டுக்கு எப்படி அவர் என்று தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தமிழ் தேசிய அமைப்புகளுக்கும் அவருடைய பங்கு இருக்கு. ஒரு தமிழ் தேசிய விடுதலை எப்படி பெறுவது, அந்த தமிழ் தேசிய விடுதலையை எப்படி அடைவது, அதற்கான போராட்டங்களை எப்படி நாம் முன்னெடுப்பது என்று ஆழமாக செயல்பட்டக்கூடிய அந்த மாவீரன் மைக்கேல். ஆனால் ஒரு அன்புக்காக தன் உயிரை மாய்த்து கொண்டதுதான் எங்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஆகச்சிறந்த ஒரு தமிழ் தேசியவாதிகளை நாம் இழந்து விட்டோம். தாய் தமிழர் கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆகச்சிறந்த தமிழ் தேசியவாதியை நாம் இழந்து விட்டோம் என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். கருத்தியல் ரீதியாக யாரையும் தமிழ் தேசிய அரசியலில் எதிர்கொண்ட ஒரு எதிர்கணையை அள்ளி வீசிய அந்த மாவீரன் மைக்கேல் ராஜ் சிறுவயதிலிருந்து அந்த ஆழமாக கற்றறிந்தவர். தமிழ் தேசியத்தை தன் இதயத்திலே பதித்துக் கொண்டவர். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொலைபேசி தொடர்புகள் என்னை கேட்கிறார்கள். மைக்கேல் ராஜ் இவ்வளவு உரிய போற்றுதலுக்குரியவன், ஒரு தமிழ் தேசிய அரசியலை கடுமையாக முன்னெடுத்து சென்றவன் ஏன் மாய்த்து கொண்டான் என்று ஒரு அன்புதான் அவனை சாய்த்து விட்டது என்று நான் அவரிடம் பதிவு செய்தேன். ஆக எவ்வளவு பெரிய போராட்டவாதிகளாக இருந்தாலும் சில அன்புகள் தான் சிலவர்களை சாய்த்து விடுகிறது. அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இங்கே மாய்ந்து விட்டான் நம்முடைய மாவீரன். அவனுக்கு எங்களை நெஞ்செஞ்சிருந்த கண்ணீர் சிந்திய வாய்வு சொல்ல ஒரு ஆழச்சிறந்த போராட்டம் இழந்து விட்டான். அப்பா என்ற வார்த்தைக்கு இந்த மண்ணில் உள்ளவரை நினைத்து வாழ்ந்தார்.